மக்கள் வணக்கம். திறமைதான் மிகப்பெரிய மூலதனம். எனவே திறமையை கைக்கொள்வோம். இன்று பொருள் வணிகம் தொடர்பான உங்களுடைய எங்களுக்கு தீர்வு கொடுப்பதற்காக சாஹா கான்ட்ரா ட்ரேடிங்கின் நிறுவனர் திரு மூர்த்தி அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ நேர்கள் பாத்தீங்கன்னா சந்தை அப்படின்னு நம்ம நுழையும் பொழுதே என்ன மாதிரியான சேவைகள் இந்த நிறுவனத்துல இருக்கு, இந்த சேவைகளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு எல்லா வழியிலும் நம்ம லாபத்தை எடுக்க முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரியான நேர்களுக்காக உங்களுடைய சேவைகள் பற்றின விவரங்கள் முதல்ல சொல்லுங்க. இந்த சேவைகள் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாலேயே இல்லாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அது இந்தியாலேயே இல்லாத ஒரு விஷயம்னா அது பேர் நிஃப்டி பயாஸ். நிஃப்டி பயாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மார்க்கெட்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பை ஒரு செல் அவ்வளவுதான். இந்த பை செல்லுன்றது மார்க்கெட் எப்போ பை எப்போ செல்லுன்றது தான் ஆக்சுவலா ஒரு பிரச்சனை. இப்ப எப்படி ஒரு நிலவுக்கு ஒரு வளர்ப்பெரியும் ஒரு தேய்ப்பெரியும் இருக்கும், அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு இறக்கம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஏற்றம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர் இந்த நிஃப்டி பயாஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு எப்போ ஏறப்போகுது அப்படின்றத உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடும். அதே மாதிரி மார்க்கெட் எப்போ இறங்குதுன்றதும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த 24th ஒரு பயங்கர கிராஷ் ஆச்சு நிஃப்டில, கிட்டத்தட்ட 534 பாயிண்ட்ஸ் வந்தது. இது நிஃப்டி பயாஸ் எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20th மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்றது இண்டிகேட்டர் காமிச்சிடுச்சு. இதுல பாசிட்டிவ் பயாஸ் இருக்கு, நெகட்டிவ் பயாஸ் இருக்கு. பாசிட்டிவ் பயாஸ் போது மார்க்கெட் மேல போகும், நெகட்டிவ் பயாஸ் போது மார்க்கெட் கீழே போகும். இதை உங்களுக்கு ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இது ஒரே ஒரு கோடுங்க. அந்த கோட்டுக்கு மேல போனா பை, அந்த கோட்டுக்கு கீழே போனா செல், அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா ஒரு 7 years பாய் கூட இந்த சார்ட்டை காமிச்சிட்டு இந்த சார்ட்ல எப்படிப்பா இருக்கு, இது மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னா அவங்க கூட சொல்ல முடியும். ஓகே, இதுக்கு மேல போயிடுச்சு, இதுக்கு மேல பை, இதுக்கு மேல செல். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு மக்களுக்காக இதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்களுக்காக கொடுக்குறோம். இது இந்தியாலேயே இல்லாத ஒரு விஷயம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிஃப்டி தேர்ட் வீக்ல மட்டும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மணி டபுள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி. அது தேர்ட் வீக்ல மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்றது ப்ரெடிக்ட் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். இதுல எப்படின்னா உங்களுக்கு தேர்ட் வீக்ல மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்றது உங்களுக்கு கிளியரா காமிச்சு கொடுத்துரும். இது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம். இது இன்ட்ரா ட்ரேடிங்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இது பொசிஷனல் ட்ரேடிங் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா இது கான்ட்ராடிக்டிவ் ட்ரேடிங்கா பொசிஷனல் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் கான்ட்ராடிக்டிவ் ட்ரேடிங்? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் நார்மல் ட்ரேடிங்? நார்மல் ட்ரேடிங்னா என்னன்னா உங்களுக்கு பை அபோ செல் பிலோ தான் நார்மல் ட்ரேடிங். அது இன்ட்ராடேக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதாவது பை அபோனா எப்படின்னா மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் ஆகுது, இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுக்கு மேல பை பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு பை பண்ணலாம். அதுதான் நார்மல். செல் பிலோ மார்க்கெட் இது கீழே போச்சுன்னா இன்னும் கீழே இறங்கும் அப்படின்றது ஒரு நார்மல் ட்ரேடிங். கான்ட்ராடிக்டிவ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பை பிலோ செல் அபோ. அதாவது மார்க்கெட் இதுக்கு கீழே போச்சு, ஓகே, இது நிறைய பேர் இந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்ற இடத்துல வாங்கலாம், ஒரு அதிகமான விலையில செல் அபோ அப்படின்ற இடத்துல நீங்க கொடுக்கலாம். இதுதான் கான்ட்ராடிக்டிவ் ட்ரேடிங். இந்த கான்ட்ராடிக்டிவ் ட்ரேடிங்கை பத்தி நான் ஒரு 2 minutes சொல்றேன். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பை செல் மேட்ரிக்ஸ் நம்ம கனெக்ட் பண்றோம். அதாவது நிஃப்டி பயாஸ்ன்றது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பை செல் மேட்ரிக்ஸ்ன்றது. இந்த பை செல் மேட்ரிக்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இது ஜனவரி 1 லாங் டேர்ம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு 355 rupeesல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 shares வாங்கியிருந்தாங்கன்னா 3,55,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நேத்து ஒரு க்ளோசிங் பாத்தீங்கன்னா அது 275, கிட்டத்தட்ட 80 rupees உங்களுக்கு லாஸ். 3,55,000 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 80,000 லாஸ்ல தான் இருக்கும். ஆனா இந்த பை செல் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஒவ்வொரு முறை பை வரும், செல் வரும். அது 15 days ஒரு முறை பை வரும், 1 month கழிச்சு செல் கூட வரும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம பை செல் மேட்ரிக்ஸ்ல 140 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்குது. அதாவது ஒரு 3,55,000 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 1,40,000 பிளஸ்ல இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இந்த பொசிஷனல் ட்ரேடர்ஸ் எப்படி யூஸ் பண்ணா உங்ககிட்ட கேஷே இல்லைன்னா கூட இப்போ உங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு, என்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் பை செல் மேட்ரிக்ஸ்ல எப்பெல்லாம் அதிக விலைக்கு வருதோ அப்ப வித்துட்டு கம்மி விலைக்கு வாங்கினீங்கன்னா உங்க ஸ்டாக்ஸ் சும்மா இன்கம் எதுவும் பெருசா கொடுக்காம இருக்க ஸ்டாக்ஸ் கூட இதுல உங்களுக்கு இன்கம் நிறைய கொடுக்கும். நல்ல ஒரு விளக்கம். இந்த சேவைகளை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்ல, எனக்கு பயம், சந்தையில நிறைய தொழில்நுட்ப வகுப்பாய் கத்துக்கணுமா, கஷ்டமா இருக்குமா அப்படின்ற குழப்பம் இருக்கிற நேயர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேயர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் வேலுமுருகன், மூத்த சட்ட பேசலாங்களா? கேளுங்க ஐயா உங்க கேள்வியை. சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நீங்க நிஃப்டி லெவல் கிடைக்குமா சார்? கண்டிப்பா சார். நீங்க நிஃப்டி லெவல்ஸ் சார் ஒரு கேள்வி சார். நீங்க டெய்லி ட்ரேட் பண்றீங்களா சார்? நீங்க ப்ராஃபிட் பாக்குறீங்களா? ஓகே,
கண்டிப்பா சார். அதாவது நேயர்கள் நிறைய பேருக்கு எப்படின்னா, இப்ப நம்ம அடுத்தவங்களை ஆராயறது அப்படின்ற ஒரு இது வந்து எப்பயுமே இருக்குது. பட் இந்த அடுத்தவங்களை ஆராயறதை விட நீங்க உங்க மார்க்கெட் ஆராய்ச்சினா கண்டிப்பா நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். பட் உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பா நாங்க ப்ராஃபிட் பண்றோம். நீங்க வந்து www.sagacontratrading.com வந்து போய் பார்க்கலாம். அதுல வந்து ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். அது கீழே 2015 இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். அந்த ட்ராக் ரெக்கார்ட் எப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி எல்லாம் கிடையாது. அது எப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். ஸ்கிரீன்ஷாட்னா என்ன மீன் பண்றேன்னா, எந்த டைம்க்கு நான் ட்ரேட் பண்ணிருக்கேன், எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன், எந்த ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணிருக்கேன், எந்த மந்தோட ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணிருக்கேன், எவ்வளவு MTM ப்ராஃபிட் இருக்கு, அதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபா ப்ராஃபிட்ல இருந்து 60,000 ரூபாய் ப்ராஃபிட் வரைக்கும் கூட இருக்கும். எல்லாமே வந்து ஸ்கிரீன்ஷாட் தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா பாருங்க. நிஃப்டி லெவல்ஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8035க்கு மேல வந்து பை சார். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 8056, செகண்ட் டார்கெட் 8077, தேர்ட் டார்கெட் வந்து 8099. செல் பிலோ பாத்தீங்கன்னா 7980 கீழ செல் பிலோனா 7959, 7938, 7916. பட் இன்னைக்கு நிஃப்டி கேப் டவுன் ஓபன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 100 பாயிண்ட் கூட கேப் டவுன் ஓபன் ஆகலாம். பட் ஷார்ட் சைடு வியாபாரத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து இட்ஸ் இன் பையிங் மோட் தான் இருக்கு. ஒரு ஸ்மால் இறக்கங்கள் வந்து ஏறலாம். பட் இது நீங்க லெவல்ஸ் வந்து பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா www.sagacontratrading.comல மார்க்கெட் அனாலிசிஸ்ல போங்க. அதுல வந்து நிஃப்டியோட லெவலை வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னும் நீங்க கண்டினியூஸா ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுங்க. 16 நாள் சக்சஸ் ஆகும், 4 நாள் ஃபெயிலியர் ஆகும். நன்றி. கண்டிப்பா அடுத்த நேரம் பார்த்துடலாம். மக்கள் வணக்கம். நான் சேகர் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க கேளுங்க சார். உங்க கேள்வியை. ஹலோ, சேகர் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், கேக்குது. சார், நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாஸ் பண்ணிருக்கேன் சார். 80 lakhs. ஓகே, சொல்லுங்க சார். உங்க ட்ரேடிங் ப்ரோக்ராம் பத்தி நாணயத்துல படிச்சிருக்கேன் சார். அந்த ட்ரேடிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணா வந்து சக்சஸ் பண்ண முடியுங்களா சார்? கண்டிப்பா சார். பட் 80 lakhs வந்து தொலைச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஐ டோன்ட் நோ நீங்க வந்து எவ்வளவு வர்த்ன்னு தெரியல. இன்கேஸ் நீங்க ஒரு 10 crore worth அப்படின்னா 80 lakhs வந்து தாங்கலாம். பட் அந்த 80 lakhs கூட என்ன பொறுத்துக்கும் பெரிய விஷயம் தான். பட் 10 லட்சம் 20 லட்சம் தான் இன்கேஸ் இப்போ உங்க worth வந்து நீங்க கடன்லாம் வாங்கி 80 lakhs தொலைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பெய்ட் ட்ரைனிங் வாங்க. உங்க வாழ்க்கை வந்து ஒரு யூ டர்னா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஏன் நான் இப்போ யூ டர்னா மாறும்னு சொல்றேன்னா, நீங்க நிறைய கால்ஸ் வாங்கியிருக்கலாம், பெரிய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிருக்கலாம், நிறைய வந்து லாஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய லாட்ஸ் போட்டிருப்பீங்க. இந்த கிளாஸ் எப்படி உங்களுக்குன்னா, இது வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். இது ஒரே ஒரு கோடுங்க. அந்த கோட்டை வச்சே வந்து நீங்க பையா செல்லான்றது டிசைட் பண்ணலாம். இது இந்தியாவிலேயே இல்லாத ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து இந்த கிளாஸுக்கு வாங்க. உங்க 80 lakhs வந்து ரிகவர் பண்ணலாம். டைம் ஆகும், ஆனா ரிகவர் பண்ணலாம். நீங்க வந்து கண்டிப்பா லாஸ்ல இருந்து ஒரு ப்ராஃபிட் மோடுக்கு மாறுவீங்க. நன்றி. கண்டிப்பா. இப்ப இந்த நேயர் கேட்ட மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, புதுசா பார்த்துட்டு இருக்க நிறைய நேயர்கள் வந்து உங்களுடைய பயிற்சி வகுப்புக்கு வந்தா என்ன மாதிரியான விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. அதை பற்றின விளக்கம் கொடுங்க. கண்டிப்பாங்க. சிறப்பான இதுனா நான் சொல்றது என்னன்னா, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நார்மலா கான்ட்ராடிக்டிவ் ட்ரேடிங் சொன்னேன், நிஃப்டி பயா சொன்னேன். இதுல வந்து ஈவன் நிறைய பேர் வந்து ஹவுஸ் வைஃப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா ஒரு 5 minutes தான் வந்து இன்ட்ராடேக்கு வந்து நீங்க செலவு பண்ணணும். 5 நிமிஷம் தான். இதுல வந்து 5 நிமிஷத்துக்கு மேல வந்து உண்மையா சொல்றேன், சில டெக்னிக்கல்ல வேலையே கிடையாது. ஓகே, லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த 5 minutes டெக்னிக் வந்து 20,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட், 6,500 rupees ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 35% ரிட்டர்ன். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்க முன்ன நாள் ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணணும், அடுத்த நாள் ஒரு 3 நிமிஷம் செலவு பண்ணணும். அவ்வளவுதான் உங்க ஓகே. இதுக்கு மேல உங்களுக்கு இது ஓகே கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து இந்த ட்ரைனிங்ல வந்து சனிக்கிழமையில சொல்லி கொடுக்குறோம். கண்டிப்பா. இப்ப இந்த பயிற்சி வகுப்புகள் அப்படின்றது யாருக்கெல்லாம் ஏற்றது அப்படின்றதும் நீங்க சொல்வீங்க. ஏன்னா வந்து ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு வந்து தெரியுது. வேற எதுவும் வந்து தகுதிகள், இந்த விஷயம் செய்யக்கூடாது, இதை மட்டும் செய்தால் போதும் அப்படின்ற வரைமுறைகளும் இருக்கா? இந்த கொஸ்டினுக்கு நான் இன்னொரு விதமான ஒரு ஆன்சர் சொல்றேன். அதாவது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தா ஃபார் எக்ஸ்பர்ட்ஸுங்க. ஓகே, இப்போ கமோடிட்டில பாத்தீங்கன்னா 9 கமோடிட்டி இருக்கு, 9மே வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் தான். இது வந்து என்னன்னா, நிறைய பேர் வந்து தெரியாம 5,000 10,000 வச்சுட்டு கமோடிட்டில என்டர் ஆகுறாங்க. ஓகே, என்டர் ஆயிட்டு என்னன்னா, ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்ன? இப்போ வந்து ஒரு 1 லட்சம் பொருளை வந்து உங்களுக்கு 5,000 ரூபாய் இருந்தாலே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட்லாம் வந்து 500 பாயிண்ட்ன்றது மூவ்மெண்ட் மந்த்லி வருது. நீங்க பாட்டு வாங்கிருக்கீங்களோ வித்திருக்கீங்களோ தப்பான ஒரு சுச்சுவேஷன்ல போனீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து நீங்க மார்ஜின் பண்ணி கட்டணும். நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? 5,000 ரூபாய். 50,000 ரூபாய் மார்ஜின் பண்ணி கட்டணும். 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவங்களால எப்படிங்க 50,000 ரூபாய் கட்ட முடியும்? சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ்ன்றது ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ்.
ஓகே, நீங்க வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் தான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட விஷயங்கள் தெரிஞ்சு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. பட் மத்தபடி பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் இன்கம் ஏர்ன் பண்ணாதான் வந்து பெட்டரா இருக்குது. ஈவன் நீங்க 6 டிஜிட் ஃபிகர்ல இருந்தீங்கன்னா கூட இன்னொருத்தர் ஏர்ன் பண்ணாதான் பெட்டரா இருக்கு. பிகாஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் செலவு பண்ண போறீங்க. நீங்க மொத்தமாவே 5 நிமிஷம் தான் செலவு பண்ண போறீங்க. அதுல நீங்க ஒரு 20% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா இட் பி பெட்டர் ஃபார் யூ. இன்னொன்னு சொல்றேன்னா, இதுக்கு வந்து நீங்க பெருசா வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும், பணம் அது வேற. பட் 1 கோடி ரூபாய் வேணும், அதெல்லாம் இங்க தேவையே இல்லைங்க. இங்க வந்து ஐடியா தான் தேவை. ஒரு 20,000 ரூபாய் இருந்தாலே போதும். 10,000 ரூபாய் வச்சு நீங்க மேக் பண்ணலாம் மணியை. அருமை. அடுத்த நேயர் பார்த்துடலாம். மக்கள் வணக்கம். மேடம், கோயம்புத்தூர் இருந்து சுரேஷ் மேடம். கேளுங்க உங்க கேள்வி. சார் வணக்கம் சார். சார் நான் கோயம்புத்தூர் இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் நான் வந்து இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ கொஞ்ச நாளா சார் இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார். ஓகே, நிப்டில பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர், சொல்லுங்க. சார் நான் இப்ப வந்து டெக்னிக்கல் கிளாஸ் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ராடே சார்ட்ல அதாவது 5 மினிட் ஏதாவது என்ட்ரிக்கு எந்த சார்ட் யூஸ் பண்ணணும், எக்ஸிட்டுக்கு எந்த சார்ட் யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குங்க சார். அது மட்டும் இல்லாம இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இப்போ வந்து நம்பரமா இருக்குங்களா சார், அதை பத்தி கேள்வி. இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200 வருஷமா இருக்கிற பேட்டர்னுங்க. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேண்டிலாவது உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ டோஜி வந்து நேத்து வந்து நிப்டியில போட்டிருக்கு. டோஜி போச்சுன்னா மார்க்கெட் வந்து எந்த சைடு திரும்ப போகுதுன்றது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். அதோட லோவை கட்டாச்சுன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கீழே போகும், ஹையா கட்டாச்சுன்னா கண்டிப்பா கொஞ்சம் மேல போகும். சோ நீங்க கேண்டில் ஸ்டிக்லாம் பார்த்து இதெல்லாம் ரொம்ப என்ன பொறுத்த நீங்க பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு பெரிய அனலிஸ்ட் பார்க்கலாம், மார்க்கெட் எங்க போதும், இந்த மாதிரி டோஜி எல்லாம் போட்டுதான் எங்க போகுன்றத கேர்ஃபுல்லா கவனிக்கலாம். பட் இதெல்லாம் வச்சு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஒரு சிறு முதலீட்டாளர்கள் காசு பண்ண முடியுமான்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட்ஃபுல்லான விஷயங்க. இப்ப நான் நிப்டி பயாஸ்ன்றது சொல்றேன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு லைன், அவ்வளவுதான். அது வந்து இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து 5ஆம் தேதி மார்க்கெட் ஏற போகுதுன்னா 28ஆம் தேதி எங்களுக்கு காமிச்சு கொடுக்குது. ஓகே, இந்த மாதிரி நீங்க இப்போ இன்னொரு ஒரு எலியாட் வேவ் அப்படின்னு ஒரு வேவ், ரொம்ப நல்ல வேவ், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஒரு 3rd வேவை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 7 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். 3 வேவ் கண்டுபிடிச்சீங்கன்னா அது சேல் ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் பெட்டரா பண்ணும். ஐ அக்ரி. ஆனா the ப்ராப்ளம் அவ்வளோ ஈஸியா வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிட முடியுமா அந்த 3rd வேவை? சோ அதனால நீங்க ஜென்ரலா வந்து இந்த நிப்டி பயாஸ்ன்றத நம்ம வெப்சைட்ல போய் படிங்க, அதோட கான்செப்டை பாருங்க. நிப்டிக்கு யூஸ் பண்றவங்களுக்கு இந்த நிப்டி பயாஸ்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நன்றி. கண்டிப்பா. அடுத்த நேரம் பார்த்தலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். கோல்டு இன்ட்ராடே, ஒரு நிமிஷம் சார். கோல்டு இன்ட்ராடே வந்து உங்களுக்கு லெவல் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கோல்டு வந்து இன்னைக்கு 26,716க்கு மேல வந்து பை. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 26,761, செகண்ட் டார்கெட் வந்து 26,806, தேர்ட் டார்கெட் வந்து 26,852. செல் ஆச்சுன்னா செல் பிலோ வந்து 26,602, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 26,557, செகண்ட் டார்கெட் 26,511, தேர்ட் டார்கெட் வந்து 26,466. நன்றி. கண்டிப்பா. உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் பத்தின விவரங்கள் வந்து சொன்னீங்க. இந்த பயிற்சி வகுப்புகள் வரும் நாட்களிலும் எங்க எப்பொழுது இருக்கு அப்படின்ற விவரங்கள். இந்த பயிற்சி வகுப்பு வந்து இது பெய்ட் ட்ரைனிங் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை வந்து 10 o'clock இருக்கு. இது வந்து 10 to 2 o'clock இருக்கிற ப்ரோக்ராம். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன், இதுல வந்து நிறைய லாஸ் பண்ணவங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய லாஸ் பண்ணவங்க வந்து உங்க லைஃப வந்து இது ஒரு திருப்பி போடுற ஒரு ட்ரைனிங்கா கூட அமையலாம். ஓகே, இது வந்து கண்டிப்பா வந்து நான் நம்புறேன் உங்க லைஃப் திருப்பி போடும், நீங்க லாஸ்ல இருந்து கண்டிப்பா ப்ராஃபிட் வருவீங்கன்றத நான் நம்புறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இந்த சாட்டர்டே 10 o'clock ஆபீஸ்ல தான் இருக்கு. வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். கீழே ஒரு நம்பர் வந்து ஸ்க்ரோல் நம்பர் வந்து கால் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல் கொடுப்பாங்க. நன்றி. கண்டிப்பா. அடுத்த நேயர் பார்த்தலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் பவிதா ஃப்ரம் பெங்களூர். கேளுங்கம்மா உங்க கேள்வி. மிஸ்டர் மூர்த்தி கிட்ட பேசணும். சொல்லுங்க மேடம். சார் குட் மார்னிங். மார்னிங் சார். ஆக்சுவலி நான் வந்து SBI லைஃப் இன்சூரன்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல per annum 1 lakhன்ற மாதிரி 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டா யூலிப்பா மேடம்? SBI லைஃப் இன்சூரன்ஸ். அப்போ யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் சொல்லுங்க மேடம். அது வந்து இப்போ எப்படி இருக்கு மார்க்கெட்டை எடுத்துருன்னு சொல்றாங்க மேனேஜர். கண்டிப்பா எடுத்துறாதீங்க. கண்டிப்பா எடுத்துறாதீங்க. மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து நிப்டி வந்து 10,000 வந்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது என்னுடைய பர்சனல் கருத்து. போறது வந்து டிசம்பர்ல போலாம், இல்ல ஜூன்ல போலாம். ஆனா போறது வந்து உறுதி. அதனால வந்து கண்டிப்பா எடுக்காதீங்க.
ஹோல்ட் பண்ணுங்க, 1 more year ஹோல்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும். அப்படி 1 more year ஹோல்ட் பண்ணலனாலும் 10,000 நிஃப்டி போகும்போது நீங்க வந்து அதை கொடுத்துடலாம், நல்ல ப்ராஃபிட்ல வருவீங்க. நன்றி. கண்டிப்பா அடுத்த நேர் பார்த்தலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹம்சா பெங்களூர்ல இருந்து. கேளுங்க உங்க கேள்வியை. சொல்லுங்க மேடம். ஆக்சுவலி எனக்கு க்ரூடோட இன்ட்ராடே லெவல்ஸ் தெரியணுமா இருந்தது. ஓகே, கண்டிப்பா க்ரூடோட இன்ட்ராடே லெவல் சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் க்ரூட வந்து அவாய்ட் பண்றது இன்னைக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா க்ரூட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 days வந்து நம்ம லெவல்ஸ் வந்து இட் ஹஸ் given a huge profit. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் 150 பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொடுத்துருக்கு லாஸ்ட் 3 daysல. இன்னைக்கு லெவல் சொல்றேன், லெவல்ஸ் இன்னைக்கு ஒரு நாள் வாட்ச் பண்ணுங்க, இன்னைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. 3 நாள் ரொம்ப பெரிய ரேலி நடந்திருக்கு. க்ரூட் வந்து இன்னைக்கு பை அபவ் வந்து 3242, ஃபர்ஸ்ட் டார்கெட் 3310, செகண்ட் டார்கெட் 3379, தேர்ட் டார்கெட் வந்து 3447. செல் பிலோ வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால தான் வந்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். 3070 கீழே தான் செல்லிங்கே வருது. ஃபர்ஸ்ட் டார்கெட் 3001, செகண்ட் டார்கெட் 2933, தேர்ட் டார்கெட் வந்து 2864. நன்றி. கண்டிப்பா இப்ப சந்தைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரணும்னு நினைக்கிற நேர்கள் வந்து முதல்ல பகுதி நேரமாவே சந்தையில வந்து ஈடுபடலாம். முழு நேர தொழிலா வந்து பாத்தீங்கன்னா சந்தை எடுத்து செஞ்சால் ஆபத்து இருக்கும், நம்மளுடைய முதலீட்டுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும், இந்த மாதிரி நிறைய பயங்கள் குழப்பங்கள் வந்து இருக்கும். சந்தை வந்து முழு நேர தொழிலா வந்து தேர்ந்தெடுக்க சரியானது தானா அப்படின்ற ஒரு விளக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன் இது. கண்டிப்பா வந்து ஃபுல் டைம்னா எப்படின்றது எனக்கு தெரியல நீங்க என்ன மீன் பண்றீங்கன்ட்டு. பட் நான் நினைக்கிறேன்னா 9 to 11:30 வரைக்கும் இருக்கிறது ஃபுல் டைம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க 9 to 11:30ன்றது ஃபுல் டைம் வந்து ரொம்ப 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 தப்பான விஷயங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து மார்க்கெட் அடிக்ட்னுவாங்க. ட்ரக் அடிக்ட் கூட உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் டாக்டர்லாம் இருக்கு, நீங்க சரி பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்கெட் அடிக்ட். இது வந்து நீங்க 9 to 11:30 உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க மேபி மர்க் லெவல்ல பேசலாம், ஆனா கண்டிப்பா வந்து உங்களால ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாதுன்றது என்னுடைய பர்சனல் கருத்து. ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு இப்போ சுகர் பிடிக்கும் அப்படின்றதுக்காக காஃபில ஃபுல்லா வந்து ஒரு டப்பா சுகரை போட்டு சாப்பிட முடியுமா? நீங்க ஒரு சிப் கூட பண்ண முடியாது. அதை அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்றீங்கன்னா 9 to 11:30 வந்து ஒருத்தர் வந்து உங்க பாஸ் வந்து உங்களை ஒர்க் வந்து வாங்குறாருன்னா ஒத்துக்குவீங்களா? அந்த வேலைக்கே போக மாட்டீங்க கொஞ்ச நாள்ல. அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வேலைங்க. இது 5 நிமிஷத்துல வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, இப்ப வேற ஒர்க்ல இருக்கீங்க, 5 நிமிஷம் பண்ணுங்க, ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுங்க. என் ட்ராக் ரெக்கார்ட்ல போய் பாருங்க, என் ட்ரேடிங்கே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்குமே. ஓகே, இந்த மேக்ஸிமம் நான் ட்ரேட் பண்ண டைமே பாத்தீங்கன்னா 2 hours மேல இருக்கவே இருக்காது. சோ அதனால நீங்க பகுதி நேரம் ஃபுல் டைம்ன்றது பாயிண்ட் கிடையாது. நீங்க மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா 5 minutes இல்ல 2 hours மேக்ஸிமம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நெக்ஸ்ட் பார்க்கவே கூடாது, நெக்ஸ்ட் ஓடியணும். நீங்க பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. 9 to 11:30 இருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை பாத்துருக்காங்க, ₹1 கூட இது வரைக்கும் சம்பாதிச்சது இல்ல. நன்றி. அருமை. ஏன்னா நிறைய நேர்கள் வந்து பகுதி நேரமா நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி குறித்து 5 நிமிஷத்துல எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்த நேர் பார்த்துடலாம். மக்கள் வணக்கம். மேடம் பெங்களூர்ல இருந்து பரத். சொல்லுங்க உங்க கேள்வி. இது கோல்டு இன்னைக்கு லெவல்ஸ் என்ன இருக்கு, அப்புறமா சார்ஜ் கிளாஸஸ் பத்தி சார்ஜஸ் என்ன சொல்லிட்டு கொஞ்சம் கேட்கணும். டிவில பாத்துட்டு. ஓகே, சார்ஜஸ் வந்து இது வந்து ₹5,000 சார் இதோட சார்ஜஸ். இன்னைக்கு கோல்டோட லெவல் பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னேன் 26,716 மேல பை 26,761 ஃபர்ஸ்ட் டார்கெட், 26,806 செகண்ட் டார்கெட், 26,852 இஸ் தி தேர்ட் டார்கெட். செல் பிலோ வந்து 26,02, ஃபர்ஸ்ட் டார்கெட் 26,557, செகண்ட் டார்கெட் 26,511, தேர்ட் டார்கெட் 26,466. தேங்க்யூ. கண்டிப்பா இந்த மாதிரி சந்தைக்குள்ள வருவதற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கல்வி தகுதிகள் இல்லனா வந்து என்ன மாதிரியான அடிப்படை அறிவு அப்படின்றது வந்து தேவை, அவசியம் தேவை அப்படின்றத சொல்லுங்க. இதுக்கு கல்வி தகுதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இதுக்கு வந்து நீங்க கரெக்டான டெக்னிக் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல F1 F2 போட தெரிஞ்சா போதும். பட் கரெக்டான விஷயம் தெரியணும். கரெக்டான விஷயம் தெரியலன்னா நீங்க எவ்வளவு மார்க்கெட்ல சுத்தினாலும் வந்து கஷ்டம் தான். இது நிறைய பேர் நினைப்பாங்க இது வெறும் பை ஒரு செல் அப்படின்றது. ஆனா அது எப்போ பை பண்றது எப்போ செல் பண்றதுன்றது தான் இருக்கிறதுலே குரூஷியலான விஷயம். அடிப்படை அறிவு அப்படின்றது உங்களுடைய பயிற்சி அப்படின்றதே போதுமானதா? எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து லாபத்தை எடுக்க முடியுமா? கண்டிப்பாங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து லாபத்தை எடுக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்க போறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். இதுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கலாம், 4 வருஷம் போராடி இருக்கலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா வந்து உங்களுக்கு நான் அது வந்து எண்ட் ப்ராடக்டா கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட் தான் அது. நீங்க வந்து ஒரு விஷயம் ஒரே ஒரு 5 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்க பண்ணிட்டு போகலாம். ஒரு ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு தேர்ட் வீக்ல நீங்க என்டர் ஆயிட்டு மணியை வந்து டபுள் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு பை செல் மேட்ரிக்ஸை பார்த்து
ஏற்கனவே என்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு இல்ல என்கிட்ட கேஷ் இருக்கு, நான் பொசிஷனல் ட்ரேட் பண்ணா கான்ட்ராடிக்டிவ் ட்ரேடிங் எடுத்து நீங்க போயிட்டே இருக்கலாம். பட் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சில பேருக்கு ஒரு டெக்னிக் எனக்கு தெரியும் சார், நான் ஒரு 1000 விஷயத்தை பத்தி கூட மார்க்கெட்ல பேசுவேன்னு கூட சொல்லலாம். ஆனா at the end of the day நீங்க மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர் பண்ணலனா ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. நீங்க 2 lakhs வச்சு 20 லாட் க்ரூட் எடுத்தீங்கன்னா உங்க லைஃப் இஸ் ஓவர், அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு வேணா ஒரு 1000 டெக்னிக் கூட தெரிஞ்சிருக்கலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதனால இந்த டெக்னிக்ஸ் இன்னொன்னு வந்து மணி மேனேஜ்மெண்ட். புவர் மணி மேனேஜ்மெண்ட் will lead you into life will get screwed up, அவ்வளவுதான். கண்டிப்பா. அடுத்த நேர் பார்த்தலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா. ஹலோ வணக்கம் சார், பேர் பிரபு. கேளுங்க உங்க கேள்விய. எனக்கு வந்து 2 क्वेश्चन இருக்கு மேடம். சொல்லுங்க. வந்து இன்னைக்கு நேச்சுரல் கேஸோட லெவல்ஸ் என்ன, இன்னொன்னு வந்து ஈக்விட்டி ட்ரேடிங் பெஸ்டா இல்லனா கமோடிட்டி ட்ரேடிங் பெஸ்டா? ஓகே இது ஈக்விட்டி பெஸ்டா கமோடிட்டி பெஸ்டான்றது ஓகே. ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே வந்து ஒரு பொருள் தாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா கதை வந்து ஒண்ணுதான், ஓகே, பழி வாங்குறது தான் கதை. அது வந்து உங்களுக்கு பழி வாங்கும், கொசு பழி வாங்கும், பேய் பழி வாங்கும், குழந்தைங்க பழி வாங்க, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ எல்லாருமே பழி வாங்குவாங்க. கதை ஒண்ணுதான். அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டோரி வந்து இதுலயும் ஒண்ணுதான். நீங்க வந்து நேச்சுரல் கேஸ்ல ட்ரேட் பண்ணலாம், க்ரூட்ல ட்ரேட் பண்ணலாம், நிஃப்டில எதுல வேணா ட்ரேட் பண்ணலாம். ஆனா ஒண்ணு என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியணும். கரெக்டான விஷயம் தெரிஞ்சா எதுல வேணா ட்ரேட் பண்ணலாம். பட் என் பர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா நிஃப்டில ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஃப்டில வந்து ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஏதாவது பொசிஷன் தப்பா இருந்தீங்கன்னா கூட நீங்க கண்டிப்பா வந்து ஆப்ஷன்ல வச்சு நீங்க சேவ் பண்ணிக்கலாம் உங்க பொசிஷனை. ஏன்னா அதுல நிறைய சாய்ஸ் இருக்கு மணியை டபுள் பண்றதுக்கு. மத்த விஷயத்தை விட நிஃப்டி ஆப்ஷன்ல மணியை டபுள் பண்றதுக்கோ பெரிய லாஸ் பண்ணவங்க சீக்கிரமா வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. பெரிய லாஸ் பண்ணவங்க நிஃப்டி ஆப்ஷனை தவிர வேற எதுலயுமே அவ்வளோ ஃபாஸ்டா வந்து உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாது. இது என் நம்பிக்கை, இது என் கருத்து. உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் லெவல் வந்து இன்னைக்கு 179.45 மேல பை 180 is the first target, 180.65 is the second target, 181.30 is the third target. Sell below 177.90, first target 177.30, second target 176.60, third target 176. நன்றி. கண்டிப்பா. அடுத்த நேர் பார்த்தலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், மை நேம் இஸ் கருத் பாபு, ஐ அம் காலிங் ஃப்ரம் பெங்களூர். கேளுங்க ஐயா உங்க கேள்விய. சொல்லுங்க. மூர்த்தி சார், குட் மார்னிங். சொல்லுங்க. மார்னிங் சார், மை நேம் இஸ் சரத், ஐ அம் காலிங் ஃப்ரம் பெங்களூர். சொல்லுங்க சார், சொல்லுங்க. கேக்குது சார். நான் வந்து F&O பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது reddifmoney.com ல இருந்து வர பார்த்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். So is it right time to do now? F&O நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் சார், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ், நாட் ஃபார் தி சிறு முதலீட்டாளர்கள், நாட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணலாம். எக்ஸ்பர்ட் கிட்ட அட்வைஸ் எடுத்துட்டாவது நீங்க பண்றது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நன்றி. கண்டிப்பா. அடுத்த நேர் பார்த்தலாம். மக்கள் வணக்கம். ஹலோ மேடம், ஓம் பிரகாஷ் பேசுறேன், சென்னையில இருந்து. கேளுங்க உங்க கேள்விய. க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து லினக்ஸ் வந்து யூஎஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல 8 மணிக்கு ஓபன் ஆகும். லினக்ஸ் புரியல சார் நீங்க கேக்குறது. இல்ல, க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங்ல எத்தனை மணிக்கு ஓபன் ஆகுது? இப்போ டேலைட் சேவிங் வேற வரப்போகுது. சோ டைமிங் வந்து 7 மணின்றாங்க, 8ன்றாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல 8 மணிக்கு ஓபன் ஆகும். இப்போ க்ரூட் இது வந்து இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் ஒரு 24 hours மார்க்கெட் சார். அதாவது எப்படின்னா இந்தியன் மார்க்கெட் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12:30 வந்து யூரோப் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 6 o'clock பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஆரம்பிக்கும். சோ இட் வில் கண்டினியூ அப்படியே. அது இட் வில் பி 24 hours மார்க்கெட் தான் அது. பட் நீங்க யூஎஸ்ன்னு கேட்டீங்கன்னா அது 2:30 க்ளோஸ் ஆகும். அகைன் மார்னிங் ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகும். நன்றி. கண்டிப்பா. இப்ப நேர்களுக்காக திரும்ப ஒரு முறை உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் பத்தின விவரங்கள் வந்து ஓகே. வரும் சனிக்கிழமை 10 மணிக்கு பயிற்சி வகுப்பு இருக்கு. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம கண்டிப்பா அலோட் கிடையாது. இதுல வந்து வெறும் 20 பீப்புள்ஸ் தான் வந்து அலோடு. ஏன் 20 அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் ஒரு 50 பேர் 100 பேர் வச்சேன்னா அது கருத்தரங்கம். என்ன பொறுத்த வரைக்கும் 20ன்றது தான் என்னால பர்சனல் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனாலதான் என் பேட்ச் வந்து 20 சைஸ் மேல இருக்கவே இருக்காது. மேபி இப்ப நான் கருத்தரங்கம் கொடுக்கலாம், நீங்க 100 பேர் வரலாம், ஓகே. பட் நான் பயிற்சி வகுப்பு அப்படின்னா கண்டிப்பா 20 பேருக்கு மேல அலோட் கிடையாதுங்க. நிறைய லாஸ் பண்ணுவங்க, பர்சனல் ஒப்பீனியன், நிறைய லாஸ் பண்ணுவங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ண வேண்டிய செஷன் இது. உங்க வாழ்க்கை வந்து யூ டர்ன் ஆயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நன்றி. கண்டிப்பா. உங்களுடைய சேவைகள் பற்றின விவரங்கள் சொல்லும் பொழுது வந்து சொல்லியிருந்தீங்க முன்கூட்டியே வந்து கணிக்க முடியும் சந்தையோட நிலவரத்தை அப்படின்னும் பொழுது செய்திகளையும் எந்த அளவுக்கு வந்து நேயர்கள் வந்து கவனிக்கணும் அதை பற்றின விவரங்கள். இப்போ செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ செய்திகள் எல்லாம் பார்த்து நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமான்றது இட்ஸ் டவுட்ஃபுல்லுங்க. அதாவது அதெல்லாம் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு பெட்டரா இருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு ஜிடிபி வருது அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது, ஜிடிபி நியூஸ் வருது, இல்ல இன்னைக்கு ஆர்பிஐ மீட் இருக்குன்னா ஆர்பிஐ மீட் வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கும். ஏன்னா அந்த செய்தியெல்லாம்
அவுடேட்டட், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அது செய்திக்கு ஏத்த மாதிரி ஏறிடுச்சு. நியூஸ் வந்த பிறகு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கும். அதனால நியூஸை வச்சுலாம் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா இட் பி a ப்ராப்ளம். இன்னொன்னு சொல்றேன் நேயர்களுக்கு, இந்த நியூஸ் என்று கேட்டதால சொல்றேன். இப்போ இந்த ஒரு half an hour ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு லெவல்ஸ் கேட்டுட்டு அது ஓகே, அதை கேட்டிருக்கீங்க ஓகே, பட் அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா இட் பி a ப்ராப்ளம்ங்க. ரொம்ப ப்ராப்ளம் தான். இந்த ஒரு நாள் இந்த ஒரு நிமிஷத்தை கேட்டுட்டு அதை வச்சு ட்ரேட் பண்றது ரொம்ப தப்புங்க. ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்ப நான் இது கொடுக்குற லெவல்ஸ் வந்து 16 நாள் வின் பண்ணுங்க, 4 நாள் கண்டிப்பா தோக்குங்க. 16 நாள் எப்படி கண்டிப்பா வின் பண்ணணும்னு சொல்றேனோ 4 நாள் கண்டிப்பா தோக்கும். அந்த 4 நாள் இன்னைக்கு இருந்துடக்கூடாது, அது உங்க பேட் லக்கா இருந்துடக்கூடாது. நீங்க அப்படி என் லெவல்ஸ் தான் பார்த்து பண்ணணும்னா நிஃப்டி நான் ஃப்ரீயா தான் தரேன். sagacontratrading.comல போங்க, மார்க்கெட் அனாலிசிஸ்ல போங்க, அதுல நிஃப்டி வந்து ஃப்ரீயா தான் தரேன். நிஃப்டி லெவல்ஸ் அதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. 16 நாள் வின் பண்ணும், 4 நாள் வந்து தோப்பீங்க. ஓவரால் 10 to 15% ப்ராஃபிட்ல இருப்பீங்க. அருமை. இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நேல் பண்ண நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள், சிறப்பான சேவைகள் பற்றின விவரங்களும் வந்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஐயா சொன்ன எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.